ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி தமிழ். இந்த உலகத்துல மனிதர்களா பிறந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும். ஆனா மனிதர்கள் தம்பதிகள் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவு அவங்க கையில தவழ்றதுக்கு ஒரு அழகான குழந்தை. ஆனா அந்த கனவு எல்லாருக்கும் ஈஸியா நிறைவேறது இல்ல. ஏன்னா குழந்தை இன்மைன்றது இப்ப அதிகமா காணப்படுது. ஃபர்டிலிட்டி சென்டர்ஸும் இப்ப தெருவுக்கு தெருவு இருக்கு. கிராமங்கள், டவுன்ஸ்னு சொல்லி பாகுபாடே இல்லாம எல்லா இடங்கள்லயும் இப்ப ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்கு. குழந்தை இல்லாத கப்பிள்ஸ் நிறைய பேரு தனக்கும் குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கையில ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போறாங்க. ஆனா அந்த நம்பிக்கைய மோசடியாக்கி அதுல பணம் பார்த்து சிக்கி மாட்டிக்கிட்ட ஒரு பெரிய கும்பலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நீங்களோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு லைசன்ஸ் இருக்கா, அந்த லைசன்ஸ் வேலிடா எக்ஸ்பயர் ஆகாம இருக்கான்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போங்க. ஏன்னா நமக்கு பக்கத்து ஸ்டேட்டான ஹைதராபாத்ல ரொம்பவே ஃபேமஸான டாக்டர் நம்ரதான்ற 64 வயதுடைய ஒரு சீனியர் லேடி டாக்டர் லைசன்ஸே இல்லாம ஒரு ஃபர்டிலிட்டி சென்டரை ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸா ரன் பண்ணி அதுல கிட்டத்தட்ட 25 கோடிக்கு ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணி சிக்கியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் மேனேஜர், லேப் டெக்னீஷியன், எம்ப்ரியாலஜிஸ்ட், அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி கிட்டத்தட்ட 25 பேரை 8 வழக்குகளுக்கு கீழே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குழந்தை இல்லைன்னு வர தம்பதிகள்கிட்ட உங்களுக்கு சரகேட் மதர் மூலியமா, அதாவது வாடகை தாய் மூலியமா உங்களுக்கு குழந்தை பிறக்க வைக்க முடியும், ஆனா கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒவ்வொரு கப்பிள்ஸ் கிட்டையும் 30 லட்ச ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. அதுல ஹாஸ்பிட்டல் அண்ட் மத்த டெக்னிக்கல் செலவுக்கு 15 லட்சம்னோ மீதி 15 லட்சம் அந்த குழந்தைய சுமக்க போற சரகேட் மதர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, அதுக்கு அவங்க ஃபீஸ் வாங்குறாங்க, இது லீகல் தானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. அவங்க ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட்டே பண்ணல. ஆக்சுவலி சரகேட் மதர் மூலியமா குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னா ஹஸ்பண்டோட ஸ்பெர்மையும் ஒய்ஃபோட எக்கையும் எடுத்து இன்னொரு குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஹெல்த் கண்டிஷன் உள்ள ஒரு பெண்ணுடைய வயிற்றுல செலுத்தி அந்த குழந்தைய அந்த பெண்ணுடைய வயிற்றுலயே வளர வச்சு அது பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய அப்படியே எடுத்து அந்த கப்பிள்ஸ் கிட்ட கொடுத்துருவாங்க. இதுதான் பேசிக்கா சரகேட் மதர் மூலியமா குழந்தை பெற்றுக்கிறதுன்றது. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குழந்தை பெற்றுக்கணும்னு வர தம்பதிகள்கிட்ட ஸ்பெர்ம்ஸையும் கருமுட்டையும் வாங்கிட்டு அதை அப்படியே தூக்கி போட்டு இந்த பக்கம் குழந்தைய கலைக்கணும்னு வரவங்கள்ட்ட நீங்க இந்த குழந்தைய கலைக்க வேணாம், இந்த குழந்தைய உங்க வயிற்றுலயே வளருங்க, பிறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய நாங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட 1 லட்ச ரூபாய் கொடுத்து டீல் பேசி அவங்கள குழந்தைய பெற்றெடுக்க வைக்கிறாங்க. அப்படி அங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய அப்படியே எடுத்து இந்த குழந்தை இல்லைன்னு அந்த தம்பதிகள்கிட்ட இது உங்களுக்கு சரகேட் மதர் மூலியமா பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி மாட்டினாங்க அப்படின்னா ஒரு குழந்தை இல்லைன்னு வந்த கப்பிள் கிட்ட இதே மாதிரியே ஒரு குழந்தைய கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க அந்த கப்பிள்ஸ் கேட்ட கேள்விக்கு இவங்க முன்னுக்கு பின்னும் முரணா பதில் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி பதில் சொல்லவும் ஒரு கிளாரிட்டிக்காக நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கப்பிள்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட கேட்டதுக்கு அவங்க டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்துற முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. உடனே சந்தேகம் அதிகமான கப்பிள்ஸ் ஸ்ட்ரைட்டா ஹைதராபாத்ல இருந்து டெல்லிக்கு போய் அங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்காங்க. டிஎன்ஏ ரிசல்ட் வந்திருக்கு. டிஎன்ஏ ரிசல்ட்ல இந்த குழந்தையோட டிஎன்ஏவும் உங்களோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல, அந்த குழந்தை உங்களுடைய குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. உடனே ஷாக்கான கப்பிள்ஸ் ஸ்ட்ரைட்டா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஒழுங்கா பதில் சொல்லாம இவங்க நம்பரையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் பையன் ஒரு வக்கீல், அவரு இந்த விஷயத்த நீங்க பெருசுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களையும் மிரட்டியிருக்காங்க. ஸோ இவங்க ரொம்ப பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸோட டீட்டெயிலே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதாவது இவங்க விசாரிக்க இது அப்படியே போய்கிட்டே ஒரு செயின் மாதிரி போய்கிட்டே இருந்திருக்கு. ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஹைதராபாத்ல தான் இருக்கு. ஆனா இவங்க மருத்துவ முகாம் மாதிரி நிறைய ஸ்டேட் டு ஸ்டேட் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டேட்ல ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆப்ரேட் பண்ணதுல அந்த முகாம்கள்ல யாராவது குழந்தைய கலைக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட டீல் பேசி இந்த குழந்தைய கலைக்காம அப்படியே அவங்கள்ட்ட அந்த குழந்தைய வாங்கிட்டு இங்கிட்டு குழந்தை இல்லைன்னு வரவங்கள்ட்ட இது சரகேட் மதர் மூலியமா உங்களுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லி அந்த குழந்தைய கொடுத்துருக்காங்க. அதாவது அஸ்ஸாம்ல பிறந்த குழந்தைய இங்க ஹைதராபாத்ல இருக்க ஒரு கப்பிள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ராஜஸ்தான்ல பிறந்த ஒரு குழந்தைய வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்த கப்பிள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு ப்ராசஸாவே பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த ஸ்கேமை பண்றதுக்காக குழந்தை கடத்தலையும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா இவங்க இந்த ஸ்கேமை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க.
அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. எத்தனை பேருக்கு இவங்க இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி வேற ஒருத்தரோட குழந்தைய உங்களோட குழந்தைன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரியல. இது வரைக்கும் 8 கேஸ் வந்திருக்கு. பிறந்து 1 வாரம் ஆன குழந்தை, பிறந்து 1 மாசம் ஆன குழந்தைன்னு சொல்லி இப்ப அந்த குழந்தைகள் எல்லாத்துலயும் அரசு காப்பகத்துல வச்சிருக்காங்க. இந்த கேஸ்ல பெரிய பிரச்சனையே இந்த ஸ்கேம் வந்து ஒரு ப்ராசஸா நடந்துட்டு இருந்திருக்கு. இதுல நிறைய பேர் அவங்கள்ட்ட குழந்தையும் வாங்கியிருக்காங்க. அது அவங்களோட குழந்தைன்னு நினைச்சுதான் வாங்கியிருப்பாங்க. ஆனா இப்ப இது அவங்களோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும், அந்த பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியல. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 நல்ல வழி இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு குழந்தைய வச்சு ஸ்கேம் பண்ணி இதுல இப்படி சம்பாரிச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனால தயவு செஞ்சு ஒரு விளம்பரத்தை வச்சு ஃபெர்டிலிட்டி சென்டர்ல போய் விழுந்துடாதீங்க. இவங்களே தனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணி தான் இத்தனை நாளா இந்த ஸ்கேமை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு லைசன்ஸ் இருக்கா, அந்த லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகாம இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி ஏதாவது லைசன்ஸ் இல்லாம ஹாஸ்பிட்டல் ஏதாவது இயங்குற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, bye bye, take care, see you.